Hello guys, நான் உங்க முகேஷ். Welcome back to my channel FuseTube. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற Edge Glow color grading effect inside CapCut பத்தி பார்க்க போறோம். உங்களுக்கு ஒரு சின்ன preview காமிக்கிறேன். ஓகே, இது ரொம்ப சிம்பிள் தான். இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் தேவை. ஒன்று வந்து CapCut கண்டிப்பாக வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா Panda VPN அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கடுத்து வந்து ஆடியோ லேப் அப்படிங்கிற அப்ளிகேஷன். இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க இல்லையா, அதுக்காக நம்ம ஆடியோவில் பேஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சமான சாங்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் அது 30 செகண்டுக்கு இது மாதிரி ட்ரிம் ஆடியோ கொடுத்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா வாய்ஸ் சேஞ்சர் அப்படிங்கிற எஃபெக்ட்டுக்கு வாங்க. உங்களுடைய சாங்கை இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிப்பேரிங் அப்படின்னு வரும். ப்ரிப்பேர் ஆகி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெசெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல் சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர் வாட்டர், இதுதான் தண்ணிக்குள்ளே இருந்து பாடுற மாதிரியான ஒரு எஃபெக்ட். இதை நீங்கள் வந்து உங்கள் சாங் 28 செகண்ட்ஸ் இல்லை 30 செகண்ட் இருக்குன்னா எந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே வரணும் இல்லை இந்த எஃபெக்ட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எந்த இடத்துலேருந்து நல்லா வரணும் அப்படிங்கிற நான் கிளிக் பண்ணால் போதும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இது என்ன பர்ஃபெக்டாக வரல. இந்த உங்களுக்கு தெரியுதா, அந்த பீக் பார்த்தா தெரியும். கரெக்டாக அந்த பீக் ஆரம்பிக்கிற இடத்துல வரணும். உங்களுக்கு கரெக்டாக வரலாம், நீங்கள் ஜஸ்ட் டெலிட் பண்ணிட்டு திரும்ப இந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஆரம்பிச்சிக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் இதை கரெக்டாக வந்துட்டு போயிட்டு அண்டர் வாட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதே மாதிரி நீங்கள் 2 செக்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு புது ஆடியோ நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ CapCut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். CapCut அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு உங்களுடைய வீடியோ இம்போர்ட் பண்ணுங்கள். எப்பயும் போல் வீடியோ இம்போர்ட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மல்டிபிள் செக்மெண்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணணும். அதாவது ஒரு வீடியோ சாங் இருக்குன்னா அதில் எல்லா செக்மெண்ட்ஸுமே கரெக்டாக இருக்காது. ஏன்னா எல்லா செக்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா குரூப்பாக பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க. பட் சில செக்மெண்ட்ஸில் ஹீரோயினை ரொம்ப க்ளோஸப்பாக காமிப்பாங்க. அது இல்லாமல் சில எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மாதிரியான அந்த கிளிப்ஸை மட்டும் கரெக்டாக ட்ரிம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன், இந்த ஒரு எக்ஸ்பிரஷன், அடுத்து இந்த எக்ஸ்பிரஷன், அது மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனாக நீங்கள் ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்கள் சாங் ஆட் பண்ணியிருக்கீங்களா, இது பார்த்தீங்கன்னா ஆடியோ லேப்லேருந்து எடிட் பண்ண அந்த சாம்பிள். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்ச் கட் அப்படிங்கிற டூல் இருக்கும். இதில் போயிட்டு உங்களுக்கு அந்த எஃபெக்ட் முடியும் இல்லையா, தண்ணியிலேருந்து பாடுற மாதிரி அந்த எஃபெக்ட் முடிகிற அந்த செக்மெண்ட்டில் நான் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களே அது மாதிரி போய் ஒரு ஆட் பீட் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்த செக்மெண்ட் எங்கே போகும்னா இந்த இடத்துல திரும்ப நார்மலாக வரும். திரும்ப இந்த இடத்துல தண்ணிக்குள்ளே பாடுற மாதிரி வரும். திரும்ப இந்த இடத்துல தண்ணிக்குள்ளே பாடுறது, திரும்ப நார்மலாக பாடுறது. அது மாதிரி 3 செக்மெண்ட் வரும். இது மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து செகண்ட் ப்ரொசீஜர். ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிளிப்பு, செகண்ட் ஒரு கிளிப்பு. இதுக்கடுத்து அந்த தண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செக்மெண்ட் ஃபுல்லாக தண்ணியில் பாடுற மாதிரி இருக்கும். நான் ப்ளே பண்ணுறேன். காப்பிரைட் வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நான் ஃபுல் சாங் ப்ளே பண்ண முடியாது உங்களுக்கு. ஸோ அது மாதிரி இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ட்ரான்சிஷன் மாதிரி இருக்கும். ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணலான்னா இது வரைக்கும் நார்மலாக அந்த வீடியோஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு ட்ரான்சிஷன் மாதிரி வரணும். அதுக்கு ஜஸ்ட் ட்ரான்சிஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ட்ரான்சிஷன் ஒரு இருக்கும். ஸோ ட்ரான்சிஷன்ஸ்லேயே வந்து கேமராவில் லோட் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு வந்து நெட் கிடைக்கல, ஸ்லோவாக இருக்குது. ஓகே, நான் இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணால் எனக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, வந்துருச்சு எனக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கேமராங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா புல் அவுட் அப்படிங்கிற ட்ரான்சிஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லாத்துக்குமே 0.4 செகண்ட்ஸ் செட் பண்ணிட்டு அப்ளை டால் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிடும். பட் முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபஸ்ட்டு இந்த கிளிப்புக்கு மட்டும் அப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா அது வந்து கரெக்டாக ஃபேட் ஆகிற மாதிரி இருக்கும். மற்ற கிளிப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 0.4 செகண்ட்ஸில் அப்படியே வீடியோ உள்ளே பிடிச்சி புல் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஜஸ்ட் இது மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த கிளிப் ஆட் பண்ணுங்கள். நான் சொல்கிற ஒரு சின்ன ஒரு சஜஷன் என்னன்னா எல்லா கிளிப்புமே வந்து 0.9 செகண்ட்ஸ் தான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, 0.9 செகண்ட், 0.9 செகண்ட், 0.9 செகண்ட்ஸ். ஸோ இப்படி யூனிஃபார்மாக இருக்கும்போது அதில் 0.4 செகண்ட் ட்ரான்சிஷனில் போயிடும். 0.5 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்க லுக்காக இருக்கும். ஓகேவா, நான் திரும்ப ப்ளே பண்ணுறேன். இன்கேஸ் வீடியோ கிளிப் வந்து யூனிஃபார்ம் டூரேஷனில் இல்லைன்னா உங்களுக்கு ஒன்று அதிகமாகவும் ஒன்று கம்மியாகவும் இருக்கும். பட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு லிரிக்ஸை பொறுத்து நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கிறது. இதெல்லாம் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, ஃபஸ்ட் வந்து இது மாதிரி வீடியோ ட்ரிம் பண்ணிவிட்டு அடுத்த செக்மெண்ட் ஆட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அந்த ஆடியோ உள்ளே போகிற மாதிரி இருக்கா, அந்த இடத்துல ப்ளே பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஒரு வூஸ் சவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா VPN அக்சஸ் பண்ணணும். பார்த்தீங்களா, ட்ரான்சிஷனுக்கு VPN போட தேவையில்ல, இதுக்கு வந்து VPN போடணும். அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகே, இதில் போனீங்கன்னா ஊஸ் ட்ரான்சிஷன் ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் ஊஸ் அப்படிங்கிற சவுண்ட் எஃபெக்ட்டில் ஊஸ் 4 அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி 2 இடத்துல காப்பி பண்ணி போட்டேன். ஸ்டார்டிங்லேயும் இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டேன். ஓகேவா, இதுக்கடுத்து கலர் கிரேடிங் இருக்குது. இந்த எட்ஜ் க்ளோ எஃபெக்ட் தான் முக்கியமான விஷயம். ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விஷயம் போனீங்கன்னா ஃபில்டர்ஸ் போயிட்டு இதுக்கும் அந்த VPN தேவைங்க. ஸோ நான் திரும்ப VPN கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுதான் ப்ராப்ளம். ஓகே, ஜஸ்ட் நான் போயிட்டு
இங்கே VPN பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து Black and White 1 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இன்டென்சிட்டி வந்து நான் 100 வைக்கல 58 தான் வச்சிருக்கேன் ஓகேவா. இதுக்கடுத்து நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் ஏன்னா அந்த க்ளோ நல்லா தெரியும் இல்லை, நல்ல பிரைட் பிக்சராக இருந்தால் அவங்களுக்கு தெரியாது. அதனால் பிரைட்னஸ் குறைச்சிட்டேன். கான்ட்ராஸ்ட் அப்படியே இருக்குது. சேச்சுரேஷன் கொஞ்சம் லைட்டாக அது மாதிரி சில விஷயங்கள் குறைச்சிருப்பேன். எக்ஸ்போஷர் முக்கியமான விஷயம் ஷார்ப்பன் பண்ணுங்கள். எல்லா வீடியோக்கும் நல்லா ஷார்ப்பன் பண்ணுங்கள். ஒரு 57 58 கொடுத்துக்குங்க. ஹைலைட்ஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா டீட்டெயில்ஸ் வந்து ப்ரிசர்வாக காமிக்கிறதுக்கு. இந்த மாதிரியான சில பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக எல்லா கிளிப்புமே பண்ணிவிடுங்க ஓகேவா. அப்ளைட் ஆல் கொடுக்காதீங்க, ஃபில்டர் மட்டும் அப்ளைட் ஆல் கொடுத்துட்டு மற்றபடி மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு கிளிப்புமே வேறு லைட்டிங் கண்டிஷனில் சூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது முடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறதுனா ஜஸ்ட் வந்து பேக் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். எட்ஜ் க்ளோ அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும். இது எங்கே இருக்கும்னா ஜஸ்ட் சேஞ்ச் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். பேசிக் அப்படிங்கிற செக்ஷனில் இருக்கும். கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எட்ஜ் க்ளோ அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்குது. பட் முக்கியமான விஷயம் என்னன்னா சில கிளிப்ஸ்க்கு அந்த எட்ஜ் க்ளோ கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணல. அதுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்கள் திரும்ப அதே எஃபெக்ட்டை காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஐயோ போயிடுச்சோ. ஓகே ஒரு செகண்ட். ஸோ எஃபெக்ட்ஸ் இந்த இதை ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து ஒரு மாதிரி வரும். பட் வந்து சில கிளிப்ஸ்க்கு நல்லா வரல ஓகேவா. ஏன்னா அதே இடத்துக்கு வராது, அதுக்கு அடுத்ததாக தான் வரும். அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டு போகணும் ஓகேவா. இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, எனக்கு இதுவே சுமாராக ஓகேவா இருக்குது. பாருங்கள் இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ எட்ஜஸ் எனக்கு கிடைக்கல. அதனால் நான் ஜஸ்ட் 2 ஆட் பண்ணும்போது நல்ல எட்ஜ் டிடெக்ட் ஆயிருக்கு ஓகேவா. இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹோப் தட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி ட்ரான்சிஷன் ஆட் பண்ணுற சொல்லியாச்சு, சவுண்ட் பீட் ஆட் பண்ணுற சொல்லியாச்சு, அந்த ஒரு சவுண்டும் சொல்லியாச்சு ஓகேவா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் யூ முகேஷ் ஃப்ரம் ஃபியூஸ் டியூப். பை.